அடி போற்றி. ஜோதிட அன்பர்கள், ஜோதிட நேயர்கள் மற்றும் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் 2024 டிசம்பர் மாத பலாபலன்கள் எப்படி இருக்குது, உங்களுடைய ராசிக்கு ரிஷபராசிக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர பலன்கள், கூடுதலாக நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்குது உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வருடத்தோட கடைசி மாதம் தாங்க டிசம்பர் மாதம். இந்த மாதத்திற்கான முழு பலனையும் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். இதில் முக்கியமான ஒரு நல்ல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்க, இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்த வகையில் உங்களுக்கான சிறப்புகள், இந்த மாதத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான இடங்களில் அவர் பயணம் செய்ய போகிறாரு. அதனால் ஒரு நல்ல விதமான பலன்களை அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நம்ம சேனல் வாயிலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நமக்கு ஜாதகங்களை அனுப்பி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் நிறைய பேர் நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அனைவருக்கும் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் அருளால் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். காலச்சக்கரத்தின் 2வது ராசியான ரிஷபராசி அதிபதி சுக்கிரன். இவர் இப்போ எங்கே இருக்கிறார் அப்படின்னா, அவர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் சுக்கிர பகவான் இருக்கிறார். இப்போ ராசியிலேயே பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ரமம் பெற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அப்படிங்கிறவர் உங்களுடைக்கு 7க்குடையவர், 7 12க்குடைய செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல வக்ரமம் பெற்று நீசம் பெற்ற நிலையில் இருக்கிறார். உங்களுடைய ராசியிலிருந்து 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கக்கூடிய அமைப்பு, 7ஆம் இடத்துல புதன் சூரியன் இருக்கிறாங்க. புத ஆதித்ய யோகத்தோடு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நல்லதொரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, 10ஆம் இடத்துல சனி, 10ஆம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படிங்கிறது தொழிலுக்காக வியாபாரத்துக்காக நம்ம சொல்றது உண்டு. அந்த வகையில் 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதும் 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் ஒரு அருமையான சிறப்பு அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்த வகையில் இந்த குரு அப்படிங்கிறவர் ராசியிலே வந்து அமர்ந்து வக்ரமம் பெற்ற நிலையில் இருக்கிறதுனால கொஞ்சம் மனநிலையில் ஒரு சின்ன தடுமாற்றம் இருக்கும். முடிவு எடுக்கிறதுல ஒரு தடுமாற்றம் இருக்குமே தவிர உங்கள் வாழ்க்கையில், உங்கள் பொருளாதாரத்தில், உங்கள் சுற்றம், உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அப்படி ஒன்றும் சிரமங்கள் இருப்பதாக இந்த கிரக நிலைகள் அப்படி இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முழுமையாக உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாளாக 7ல் இருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தார். நேரடியாக உங்கள் ராசியை பார்த்தார். இப்போ 8ஆம் இடமான திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய, அதுவும் தனுசு ராசியில் இருந்து இருக்கிறார். இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா பிற்பகுதியில், இந்த மாதத்தோட பிற்பகுதியில் மாறுறார். 15லேருந்து 18ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெயர்ச்சி ஆகிறார். உங்களுடைய ராசிக்கு அவர் 9ஆம் இடத்துக்கு வர்றார். தர்ம கர்மாதிபதி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த 9ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ இது ஒரு நல்ல அமைப்பு தான் ஏற்பட்டிருக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசியை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லோரிடத்திலும் நல்ல அன்பு செலுத்தக்கூடியது, குடும்பத்தை கட்டி காப்பாற்றணும், குடும்பத்தின் பொருளாதாரத்தை அதிகரிக்கணும், எப்போதுமே உழைப்பு, வேலை, உழைப்பு, தொழில் அப்படின்னு சொல்லி அது சார்ந்த சிந்தனையில் மூழ்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி இருந்தாலும் உங்கள் பொருளாதாரம் உயர்ந்ததா, வாழ்க்கை தரம் உயர்ந்ததா அப்படின்னு பார்க்க போனால், இந்த தற்காலிகமான சில கிரக மாற்றங்களால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோச்சார கிரக மாற்றங்கள் சரியில்லாமல் இருந்து திசாபுத்தி அமைப்புகளும் சரியில்லாமல் இருக்குது. அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பொருளாதார பின்னடைவும், அது மட்டும் இல்லாமல் உறவுகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் இருந்திருக்கும். ஆனால் மேஜராக நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நல்ல விதமான திசாபுத்தி அமைப்புகள் இருந்திருக்கு. அதன் மூலமாக இந்த காலகட்டத்தை அவங்க இலகுவாக கடந்து போனாங்க அப்படிங்கிறத நிறைய நேயர்கள் நமக்கு, நம்மளோட வழிகாட்டுதலில் நிறைய நேயர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த வகையில் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராசிநாதனை பொறுத்த வகையில் 8ஆம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அமைப்பில் இருக்கார். ஏதேனும் கோயில்களுக்கு வேண்டுதல் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போயிட்டு வாங்க. அதே மட்டும் இல்லாமல் பயணத்தால் லாபம் உண்டு. அதாவது வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும் அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி போயிட்டு வாங்க. இடமாற்றம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். தொழில் சார்ந்த இடமாற்றம், வேலை சார்ந்த இடமாற்றம், இப்படிப்பட்ட விஷயமெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள்,
அதாவது இந்த குடும்ப உறவு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மட்டும் ஏழுக்குடையவர் பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல நீசம் பெற்று வக்ரவம் பெற்று நிலையில் இருக்கிறதுனால அவசரப்பட்டு இந்த காலகட்டத்தில் ஏதேனும் பெண் பார்க்கணும், திருமணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி முடிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் எடுத்துட வேணாம், கொஞ்சம் தாமதம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு 15 நாள் தள்ளி போட்டு அதுக்கு பிறகு அதற்கான முடிவுகளோ அது சார்ந்த முயற்சிகளோ எடுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது, பேச்சுவார்த்தையில் கவனம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடுத்து பாருங்கள், 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் 4, அதே நேரத்தில் 5 குடையவர் 4, 5 குடையவங்க 2 பேரும் சேர்ந்து 7ல் இருந்தால் எவ்வளவு அழகான ஒரு அமைப்பு பாருங்கள். வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, இடம் வாங்குறது, அது மட்டும் இல்லாமல் அரசு காரியங்கள் ஏதும் தடைபட்டிருந்தால் அதை செஞ்சுக்கிறது, அரசாங்க ஒப்பந்தங்கள் செஞ்சுக்கிறது, அரசு சம்பந்தப்பட்ட ஆதாயம் கிடைக்கிறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரை அரசு வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான காலகட்டமாக அவங்க இருக்கும். மதிப்பு மரியாதை அதிகரிக்கும், உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். வேலை தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அடுத்து தொழில் சார்ந்த அமைப்புகளில் சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு நல்ல அமைப்பு. அதுவும் தனி வக்ரவ நிலையில் இருந்து இப்போ மாற்றம் பெற்றிருக்கிறதுனால அந்த வக்ரவ நிலையில் இருந்த காலத்தில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தொழிலில் நினைச்ச மாதிரி லாபம் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தது. இப்போ நினைச்ச மாதிரி லாபம் கிடைக்கல அப்படிங்கிற அமைப்பு வந்து இப்போ கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டிருக்குது அப்படிங்கிறது தான் நல்லது ஒரு அமைப்பு. அடுத்து வேலையில் இருந்தவங்களுக்கான அந்த வேலைக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை. நான் நிறைய வேலை பார்க்குறேன், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப இந்த நிறுவனத்திற்காக நான் நிறைய என்னோடய உழைப்பை செலுத்தியிருக்கேன், அந்த உழைப்புக்கான அங்கீகாரமோ பாராட்டுதலோ கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு இனி வரும் காலங்களில் கிடைக்கும் அப்படிங்கிற நல்ல அமைப்பு இருக்குது. அடுத்து வியாபாரம் நல்லா இருக்கணும், வியாபாரத்தை இரட்டிப்பாக்கி லாபத்தை பெருக்கக்கூடிய அமைப்பில் ராகு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்லதொரு சிறப்பு அப்படின்னு சொல்லணும். அப்போ 10ஆம் இடத்துல சனியும் 11ஆம் இடத்துல ராகும் இருக்கிறது அப்படிங்கிறது உங்கள் தொழில் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கக்கூடிய ஒரு நல்லதொரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. புது தொழில் புது விஷயங்களில் இறங்கணும் அப்படின்னா உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு புது முதலீடு புது தொழில்களில் நீங்கள் தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி செய்யலாம். படிக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் படிப்பு சார்ந்த குழந்தைகள் கொஞ்சம் தடை தாமதமாக இருந்தாலும் பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு நல்லா வரும். கேரக்டர் சேஞ்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் நல்லா ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து வெளியூர் வெளிநாட்டில் போய் படிக்கலாமா, அந்த மாதிரி படிப்புகள்லாம் நல்லா இருக்கா அப்படின்னா கம்ப்யூட்டர் கணினி துறைகளில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இருக்கவங்களாம் வெளியில் போய் ஏதாவது ஒரு புது முயற்சி எடுக்கலாம் அப்படின்னா தாராளமாக போய் செய்யக்கூடிய நல்லதொரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அடுத்து நட்சத்திர பலன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் எப்படி இருக்குது அப்படின்னா, கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் ஒரு நேர்மையான சிந்தனை போக்கு இருக்குது, நல்லதொரு பேச்சாற்றல், நல்லா பேசக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் நல்லதொரு படிப்பு அப்படிங்கிறது ஒரு விஷயமும் அவங்களுக்கு, நிர்வாகத்திறன் இருக்குது, ஒரு கண்டிப்பு குணம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும். இப்படிப்பட்ட அவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் வேலை தொழில் அதே நேரத்தில் இந்த கமிஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. தாராளமாக ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்க இந்த மார்க்கெட்டிங் சேல்ஸு இந்த துறைகளில் இருக்கிறவங்க, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்க அனைவருக்குமே நல்லதொரு வருமானம், ஒரு பொருளை வாங்கி விற்கிற அனைவருக்குமே நல்லதொரு வருமானம், பொதுஜன தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நிறையா கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உதவிகள், அரசு உதவிகள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. அரசு வேலைக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை நேர்மையான ஒரு நல்லதொரு குணம் இருக்கும், உதவும் மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இரக்க குணம் உடையவர்களாகவும் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நல்லதொரு சிந்தனையாற்றல், செழுமைமுகு சிந்தனையாற்றலாக இருக்கக்கூடிய கற்பனை திறன் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலை இலக்கிய ஆர்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இந்த ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விசேஷங்கள் இருக்குது அப்படின்னா, பயணங்கள் மூலமாக லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அப்போ இடவிட்டு இடம் போகிறது, பயணம் சார்ந்த தொழில்கள் செய்கிறவங்க அனைவருக்குமே ரொம்ப சிறப்பானது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உண்டு. அடுத்து மிருகசீட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது, நல்லதொரு அறிவு கூர்மை, எதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு கோபம் வந்தாலும் நல்லதொரு அறிமை கூர்மை உடையவர்களாக இவங்க இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரியத்திலும் முன்னெடுத்ததை பின்வாங்கிறது அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருக்காது. அதில் ஒரு முடிவு எடுத்துகிட்டு தான் பின்வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் பிற்பகுதியில் ஒரு நல்லதொரு பொருளாதார
வாழ்வாதாரத்தை ஈட்டி வருங்கால சந்ததிகளுக்கு நல்லதொரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இவங்களோட நட்சத்திரம் அப்படிங்கிறது செயல்படும். அடுத்து பாருங்கள், இவங்களுக்கு என்ன மாதிரி அமைப்புகள் இருக்குது அப்படின்னா, இவங்க கொஞ்சம் எடுக்கிற முயற்சிகள் கொஞ்சம் தடை தாமதமாக தற்போது இருக்குது. இருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா பிற்பகுதியில் அந்த டிசம்பர் 15ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா இவங்களோட முயற்சிகள்லாம் பலிதமாகும். சொல்லு காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி நல்லதொரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதே போல் இவங்க எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறுறது அப்படிங்கிறது இந்த டிசம்பர் மாதத்தோட பிற்பகுதியில் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. பயணத்தால் வந்து சிறு சிறு பயணங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. கோவில் வழிபாடு ரொம்ப முக்கியம். இப்போ என்ன விதமான வழிபாடு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரிஷபராசியை பொறுத்த வகையில் 2 விதமான வழிபாடுகளை நீங்கள் தொடர்ச்சியாக செய்யணும். வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு அப்படிங்கிறதையும், அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்க செவ்வாய்க்கிழமைகளில் பார்த்தீங்கன்னாக்க ஸ்ரீ முருகன் வழிபாடு அப்படிங்கிறதையும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு வாங்க. வாழ்க்கை வளமாகும். நினைத்தவாறு நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.